நகையை காட்டி கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன். பார்க்கலாம் என்ன சொல்றாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பார்க்கல. எடுத்து வைப்பாங்க சர்ப்ரைஸ் ஆகும். வருவாங்க வந்து சர்ப்ரைஸ் பண்ணிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களோட செயின் எங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த செயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாக கழுத்துலேயே போட்டிருந்தேன். ஸோ அந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் அறுத்துக்குச்சு ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெஸ் கட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டி இழுத்து அறுத்துக்குச்சு. ஸோ அது ரொம்ப நாளாக போடாமலே வச்சுருந்தேன். கழுத்து மொட்டையாக இருக்கிறதுனால மொனோ செயின் தான் வாங்கி போட்டுட்டு இருந்தேன். ஸோ இப்போ இந்த செயினை போயிட்டு மாற்றலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி போகிறோம் கடைக்கு தான். ஆனால் என்ன சொல்லுவாங்க எவ்வளோ சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இங்கே பாருங்க, இந்த குண்டு இருக்குல்ல கரெக்டாக அந்த இதில் தான் ஜாயிண்ட்ல தான் கட் ஆயிடுச்சு. இப்படி இருக்கு. இப்போ ஏதே விட்டுருச்சு போல, நான் அதை சரியாக கவனிக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் திடீர்னு அறுத்துக்குச்சு. பரவாயில்ல, கையில் கிடச்சதோட பெரிய விஷயமா இருந்தது. ஸோ இதை போயிட்டு மாற்றலான்னு சொல்லிட்டு போகிறோம். நாங்கள் போயிட்டு விலை எப்படி ரேட்லாம் இப்போ வந்து பார்த்தா நகை வேலை இன்றைக்கி என்ன இருக்குது நாளைக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது யாராலையுமே நிரந்தரமாக. ஸோ அதனால் போயிட்டு மாற்றிட்டு வரலான்னு ஒரு பிளானோட போகிறோம். அங்கே போயிட்டு பிளான் சேஞ்ச் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய வேலைலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இருக்குது. என்னோடய அக்கௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ் ஆகிருக்கு, காலேஜ் அக்கௌண்ட்டு. ஸோ அதையும் போயிட்டு கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டு வந்தலாம் சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டுமே. ஒரே நாளில் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடணும். ஏன்னா அடிக்கடி நம்மளால் விழுப்புரம் போகலாம், பட் இந்த வேலைக்காக நம்மளால் போக முடியாது இல்லையா. ஸோ அதனால் அதுக்காக ஒரு நாள் மெனக்கிட்டு போயிட்டு செஞ்சுட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டோமே. ஒரே நாளில் இத்தனை வேலையும் முடிச்சிடணும். போகலாமா? போகலாம் வாங்க, போயிட்டு பார்க்கலாம். இதே மாடல் செயின் எடுக்கிறோமா இல்லை வேறு நியூ டிசைன் ஏதாவது வந்திருக்கான்னு பார்த்துட்டு நல்லா எடுத்துகிட்டு வரலாம். சரி, ஓகே. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் நிறையா சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போவாங்க வீடியோவில் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஒரே வந்து வேலையை முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் புதன்கிழமை வர சொல்லியிருக்காங்க. ஏன் வந்தோன்னா காலேஜில் மாதம் 1000 காசு போடுவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் தான் வந்து கொடுத்துருக்கேன் கனரா பேங்க்கில். ஸோ நான் ஸ்கூல்லேருந்தே இந்த அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் காலேஜுக்குமே இதுதான் கொடுத்துருந்தேன். காலேஜ் எனக்கு முடிஞ்சிச்சு, எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லிட்டு தெரியல. எங்கள் காலேஜ் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ அதான் காசு செலவு எடுத்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு வந்தோம். இப்போதான் எழுதி கொடுத்துருவானா, எதுவுமே கையில் எடுக்கல. இதை நம்பி தான் வந்தோம். சரி போகலாமா நெக்ஸ்ட்டு? போகலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நகை கடைக்கு வந்துருக்கோம். இங்கே போனால் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. ஏன்னா உள்ளே போனால் வெளியில் என்ன நடக்குதுன்னே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. கிளைமேட் வேற மழை வர மாதிரியே இருக்கு. ஆல்ரெடி தூரல் போட்டுட்டு இருக்கு. பாதி தூரம் நினச்சிட்டோம். ஆனால் ரோட்டுக்கு அந்தாலும் மழை பெய்யுது, ரோட்டுக்கு இருந்தாலும் மழை சுத்தமாக இல்லை. நாங்கள் உள்ளே போவோமா? நகை எடுக்கலான்னு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நகை கடை நகையை காட்டி கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம். பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க. என்ன சன்னியா முடிஞ்சிச்சா? ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. ஆனால் லேட்டாகன்னு நினச்சேன். ஆனால் நாங்கள் போன வேலைக்கு சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு. போயிட்டு ஃபேன் வாங்கணும். நான் ஃபேன் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணவே இல்லை. ஆமாம், அம்மாவுக்கு வந்து ஃபேன் வாங்கணும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. சரி போய் பார்க்கலாமா? போகலாம் வாங்க. நான் ஏன் இவ்வளோ அவசரமாக முடிச்சுட்டே இருக்கேன்னா மழை வந்துகிட்டே இருக்குது, தூரல் போட்டுகிட்டே இருக்கு. அதான் ஒரு பயமாக இருக்குது. வாங்க போகலாம். போகலாம் வாங்க. ஃபேனெல்லாம் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபேன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்தோம். ஸோ ஆல்ரெடி இங்கே வந்து அங்கே வாங்கிட்டு போகல, நம்ம இருக்கோம் இல்லையா 2 பேர், அங்கே வாங்கிட்டு போகல. இங்கே வந்து மாமியார் வீட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தோமே. ஏற்கனவே இங்கே சீலிங் ஃபேன்லாம் இருக்குது, மேலே சுற்றுற ஃபேன் தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் வந்து 2 பீரோ இருக்குது. ஸோ நான் இடம் அடிச்சுட்டு இருந்தாலும் மேலே ஒரு ஃபேன் வந்து அதிகமாக காற்றே வராது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கூரை வீட்டில் போய் படுத்துப்பாங்க. எல்லாமே இங்கே தான் இருக்குது. படுத்து மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கூரை வீட்டில் போய் படுத்துப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் ஃபேன் வந்து வாங்கிட்டு வந்தோமே. இது வந்து நல்லா காற்று ஒரு கீழே வச்சுருந்தாங்க. ஹை ஸ்பீட் ஃபேன் தான். ஆமாம், கிராம்ப்டன் தானே. கிராம்ப்டன். ஸோ ஹை ஸ்பீட் ஃபேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஸோ ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்த போய் ஃபேன் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தங்குவோம் இல்லையா எப்பயாவது திருவிழா டைமு. அப்போ என்றைக்காவது ஒரு நாள் தங்கணும் அப்படின் போது நம்மளால முடியாது. இங்கே ஃபேன் இல்லை அப்படின்றதுனாலையும் சரி பார்த்தீங்கன்னா தங்க முடியாது. ஸோ இப்போ ஃபேன் வந்துருச்சு இல்லையா, கண்டிப்பாக இங்கே திருவிழா டைமில் வந்து தங்கிட்டு போகலாம். திருவிழா டைமில் போய் நம்ம எடுத்து எடுத்தான், அது வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஆமாம், நான் வந்து கலர் வேறு வாங்கலாம்னு நினச்சேன். ஏன்னா சந்தியாக்கா இருக்காங்களா, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதே கடையில் தான் வாங்கினா. அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து அவங்க வாங்கினதே வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து பிளாக்கு அப்புறம் ரெட்டு வாங்கினாங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த கலர் காம்பினேஷன் பார்க்கறதுக்கு. அது அந்த மாதிரி டஸ்ட் படிஞ்சாலும் தெரியாது அவ்வளோ சீக்கிரத்தில். இது பியூர் ஒயிட், ஏன்னா வேற கலர் இல்லை. இல்லை அங்கே அந்த
கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஃபுல்லாகவே ஒயிட் கலர் தாப்பா இருக்குது அப்படின்ட்டாங்க. அந்த கலர் போயிடுச்சுனாங்க. சரி வழி இல்லாமல் நாங்கள் இந்த கலரே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளுமே அங்கே ஒயிட் யூஸ் பண்ணுறோம். பட் சரி பரவாயில்ல, இங்கேயும் இதே வாங்கிட்டு வரலாம் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் அண்ட் ஒயிட். ஸோ ஃபேன் எப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்ப போகிறோமே. மாமாட்ட வந்து சொல்லிவிட்டு மாமாட்ட காமிச்சிட்டேன். அவர் வந்து ஹை ஸ்பீடு வச்சு காமிச்சோமா, நம்ம ஒன்றுக்கே இவ்வளோ காற்று வருது சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அவரு வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. அவரோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. அம்மா தான் வந்து இன்னும் அத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பார்க்கல. எடுத்து வைப்போம் வந்து சர்ப்ரைஸ் ஆகும். வருவாங்க, வந்து சர்ப்ரைஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இன்றைக்கி வந்துட்டோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் ஒரே நேரத்தில் செஞ்சுட்டு வந்த மாதிரி இருந்தது. நாங்கள் எப்பயுமே சரி விழுப்புரம் போனோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வேலை நடக்கும், ஒரு வேலை நடக்காது. அரைமுறையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வருவோம். பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா போனால் நாங்கள் எந்தெந்த வேலைலாம் செய்யணும்னு நினச்சி போனோமோ எல்லா வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா அலுப்பு இல்லாமல் செஞ்சுட்டு வந்துட்டோம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து வச்சுட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் இப்போ என்ன வேலை எதுக்கு ஆரம்பிச்சிருக்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஆசைப்பட்டு பூ வாங்கிட்டு வந்தேன். பூ வாங்கிட்டு வந்த ஞாபகமே இல்லை. என்னைக்கு இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்தது கிடையாது. ஸோ விழுப்புரம்லாம் போனேன்னா என்னையுமே பூலாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் கட்ட மாட்டேன். அதனால சரி என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு விற்றாங்க பார்த்தோன்னா ஆசையாக இருந்துன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். கட்டாத பூ தான் கட்டை பூவாக இருந்துச்சுன்னா அன்றைக்கே வைக்கிற மாதிரி இருக்கும். இல்லை 20 ரூபாய்க்கே வாங்கினாலே ஒரு முழம் அப்படி தான் இருக்கும். ஒரு முழமே 30 ரூபா 40 ரூபா சொல்லுவாங்க. ஸோ நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் கட்டணும் அப்படின்னா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா ஆகுது. ஸோ வாங்கிட்டு வந்து வீட்டில் கட்டணும் அப்படின்னா ஒரு 4-5 முழம் வரும். அதனால நான் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். பட் இப்போ தான் நினைக்கும் போது என்னடா இது வாங்கிட்டோமே எப்படி கட்டுறது சொல்லிட்டு தோணுது. நானும் பூ கட்ட தெரியாது. ஸோ நான் பூ கட்ட கற்றுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகும்போதுன்னா பரியும் போட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பூ கட்டவே கற்றுக்கிட்டேனே. அதுக்கு முன்னெல்லாம் பூ கட்ட தெரியாது. ஆனால் இப்போ நல்லாவே கட்டுவேன் நான். பாருங்க மல்லிகைப்பூ. அதாவது அரும்பா வாங்கினது இப்போ பூத்துருச்சு. ஆனால் இது வச்சு இடம் கூட பாருங்க, ஃப்ரிட்ஜில் கூட நான் எடுத்து வைக்கல, பேக்கில் வச்சுருந்தேன். இப்போ நான் ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கும்போது பூ கட்டுற வீடியோ பார்த்தோம். அப்போதான் நான் ஐயோ பூ வாங்கணுமே சுத்தமாக மறந்து போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பூ எடுத்து பார்த்தா பிரித்து பார்த்தோன்னா வீடு ஃபுல்லாக சரியான வாசனை. அழகாக பூத்துருச்சு. இது இப்பயே கட்டினா தான் கட்ட முடியும். வீடியோ காலெலாம் எழுந்து கட்டினா கண்டிப்பாக கட்ட முடியாது. ஏன்னா பூத்துருச்சு இல்லை, பூத்துட்டுனா வச்சு கட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது இன்னும் கால்வாசி பூத்துருக்கு. முக்கால்வாசி முழுசாக பூக்கிறதுக்குள்ளே கட்டிடலாம். இப்போ உட்காந்து கட்டுங்க. கட்டலாமா? கட்டலாம். கட்டாரு உனக்கு. எனக்கு கட்ட தெரியாது, நீ கட்டிக்க. ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் பூ கட்ட பிடிக்கும் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் இன்னும் பூ கட்டவே தெரியாமல் இருக்கேன் அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பூ கட்டலாமா? கட்டுங்க. 3 வச்சு கட்டினா கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும். அதே மாதிரி 2 வச்சு கட்டினா டைம் ஆகும், பூ கொஞ்சம் லென்த்தாக வரும். 3 வச்சு கட்டினா கொஞ்சம் நெருக்கமாக வரும். அதே மாதிரி பூ நம்ம நினச்ச மாதிரி ஒரு 2 முழம் 3 முழத்துக்கிட்ட வரும். பார்ப்போம். நான் அதுக்காக தான் பெரிய ரூபா வாங்கினேன். இந்த ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா காம்பு சின்னதாகவும் இருக்கும் பெருசாகவும் இருக்கும். நான் பெருசு தான் வாங்கினேன். ஏன்னா எனக்கு அதுதான் கட்டுறதுக்கு கடப்படும். இல்லைன்னா முதுகு வலி எடுத்து வேணும் சரியா. சரி நான் கட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் கைக்குள்ள எப்போ இந்த வேலையை விட்டு எழுந்திருப்பேன்னு சொல்லிட்டு தெரியல. பார்ப்போம். சரி கட்டுங்க. அது வரைக்கும் உங்களுக்கு கம்பெனி கொடுத்துட்ருக்கேன். கட்ட தெரியாது, சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் பேச்சு துணைக்கு. சரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கட்டி முடிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரத்தில் வந்து கட்டி முடிச்ச மாதிரி இருந்தது எனக்கு. மனோ கம்பெனி தரேன்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டாரு. ஸோ கட்டி முடிச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் படுத்து தூங்கினேன். மறுநாள் காலையில் விடிஞ்சிருச்சு. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு பூ வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். எத்தனை மழை வந்துன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்க்கலாங்க. வாசனை இதுதான் எண்டு முடிச்சது. 1 2 முழம் வந்தது. கரெக்டாக 2 முழம். ஆமாம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் வாங்கினா எவ்வளோ சொல்லுவாங்க? 30 ரூபா 40 ரூபா சொல்லுவாங்க இங்கே. ஒரு நாளைக்கு ஒரு விலை விற்கும் பூ. ஆமாம், அது முகூர்த்த டைம்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நார்மல் டைமில் அது கம்மியாக இருக்கும். 10 ரூபா அப்படியே முன்ன பின்ன வித்தியாசம் இருக்கும். இது கண்டிப்பாக ஒரு 3 நாளைக்கு நான் வச்சுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி. நீ கட் பண்ணுறத பார்த்தாலே தெரியுது 3ஆக தான் கட் பண்ணுற பிரிச்சு. ஆமாம்
ஆமாம் இந்த அளவுக்கு தான் பூ வைப்பேன். அது இப்படி வச்சாதான் எனக்கு பிடிக்கும். பூ வச்சிட்டேன். எப்படி இருக்கு? சூப்பராக. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக பார்த்தீங்கன்னா பூலாம் கட்டி பூ தலையில் வச்சாச்சு. நான் முக்கியமாக விழுப்புரம் போன விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நகை மாற்றத்துக்கு தான் போனோமே. ஸோ நகையை வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட காமிச்சிருப்பேன் எந்த அளவுக்கு ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அதை போயிட்டு அவங்ககிட்ட காமிச்சேன். எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகும்போது யோசிச்சுட்டு இருப்பேன். ஆனால் இங்கே இருக்கும்போது எனக்கு இரு மனசாக இருந்துச்சு மாற்றலாமா மாற்ற வேணாமான்னு சொல்லிட்டு. அங்கே வண்டியில் போகும்போது மாற்ற போகிறோன்னு கிட்ட போயிட்டோம் இல்லையா. ஸோ அப்படி போகும்போது ஓடிட்டே இருந்துச்சு மனசில் மாற்றலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்டான செயின். அது வந்து என்கேஜ்மெண்ட் போட்டாங்க இல்லையா, அதனால மாற்றத்துக்கு வந்து மனசு இல்லை. சரி அம்மாவுமே சொன்னாங்க மாத்தாதம்மா அதை வச்சுக்க அப்படியே, நீ வேற செயின் உனக்கு போட ஆசை இந்த மாடல் பிடிக்கலன்னா நீ வேற செயின் கூட உன்னால முடிஞ்சதுன்னா வாங்கி போட்டுக்கோ, இந்த செயின் எல்லாம் மாத்தாத, அது வந்து உனக்கு வந்து ஒரு மெமரபிளா இருக்கும், அதெல்லாம் என்கேஜ்மெண்ட்டுக்கு போட்ட செயின் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நினச்சி பார்க்குறேன், மாற்றத்துக்கே எனக்கு மனசு இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ஸ்டார்டிங்லாம் மாற்றுதுன்னு கேட்கல, இது வந்து ஒட்ட முடியுமா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடையிலே கொடுத்ததுனால நான் அந்த கடையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா செயின் எடுத்தோம் அவங்க எடுத்தாங்க. ஆமாம் அந்த கடையில் தான் எடுத்தது அந்த செயின் என்கேஜ்மெண்ட்டுக்கு. நானும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட போயிருந்தேன். ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோம். அவங்ககிட்டே கொடுத்தோன்னா அவங்க கொஞ்சம் நல்லா இது பண்ணி செஞ்சு தருவாங்க. அது வந்து அதான் கேட்டேன், நகை கத்த வைக்கிறேன் நகை கொஞ்சம் சேர்த்து ரெடி பண்ணி தரான்னுட்டாங்க. அதே மாதிரி நான் போட்டுருக்கு பார்த்தியா சின்ன கம்மல், இது வந்து உடஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 கம்மலையும் ஒன்றாவே எடுத்து போய் கொடுத்து இது அடிக்கடி உடஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு கம்மல் பழைய கம்மல் ஒரு கம்மல் புது கம்மலாக நான் போட்டிருந்தேன் தெரியுமா, அழகாக புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துட்டாங்க என்கிட்ட. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மாற்ற மனசில் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட கொடுத்து இந்த செயின் இந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு இதை மாற்ற முடியுமா சொல்லிட்டு கேட்டேன். அவங்க மாற்றி தரேன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் எனக்கு மனசே வந்துச்சு, உயிரே வந்த மாதிரி இருந்தது. பரவாயில்லப்போ மாற்ற தேவையில்ல, காசும் மிச்சமானதாச்சு. ஏன்னா என்கிட்ட மாற்றுற அளவுக்கு அந்த அளவுக்கு காசு இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. அதனால இது பண்ணி சொல்லியே கொடுத்துட்டு வந்துட்டேன். மறுபடியும் நமக்கு என்கேஜ்மெண்ட் போட்டுச்சுன்னு திரும்ப நமக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி வரப்போகுது. ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபோன் பண்ணிட்டாங்களா? பண்ணாங்க ஈவினிங்காக தான் பண்ணாங்க. ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. ரெடி ஆயிடுச்சு, அதான் நேற்று தான் கொடுத்தோம், மறுநாளே ரெடி பண்ணிட்டாங்க. சரி அதெல்லாம் போயிட்டு ஒன்றும் வாங்கிட்டு வரல, வாங்கிட்டு வந்து பார்த்தா தான் எனக்கு இதுவாகவே இருக்கும். நான் இந்த மாதிரி கம்மல் எனக்கு அடிக்கடி உடஞ்சி போயிடுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். நான் அடிக்கடி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். ஸோ செயினை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டாங்களா ஃப்ரெண்ட்ஸ். அது வாங்கி கழுத்து போட்டால் தான் நல்லாயிருக்கா. இதுக்கப்புறம் செயின் மனோகிட்ட போயிடும். ஆமாம். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் மெயினான காரணத்துக்கு இதுக்கு தான் போனோமே, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போயிட்டாரு. நெக்ஸ்ட் சூப்பரான மீட் பண்ணலாம். பாய். பாய்.